அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீ குருவே துணை. என் குருநாதருக்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நான் வேலூர்லேருந்து குபேர கஜலி ஜோதிடர் பேசுகிறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி சில தகவல் கொடுக்கலான்னு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வந்து மே 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்துலேருந்து ரிஷப ராசிக்கு போறாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷனுக்கு வந்து அது வந்து 2ஆம் வீடாக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குருவினுடைய நிலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விரையாதிபதியாக இருந்து 2ஆம் வீடான மாரகஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால குருக்கு வந்து அது பகை வீடாகவும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து பார்வை படக்கூடிய அந்த 3 வீடுகள் வந்து சுப பலன் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்னி ராசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லலாம். இப்போ கன்னியில் வந்து கேது இருக்கிறதுனால, இப்போ கோச்சார ரீதியாக கேது இருக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. இப்போ குரு பார்வை படும்போது தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது கேதுக்கு வந்து சுபபலன் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து மாரகஸ்தானத்திலையும் வந்து அமர்ந்து பகை வீட்லையும் வந்து அமர்ந்து கேதுவுடைய திரிகோணத்திலையும் வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் பார்க்கும்போது சூரியன் ஸ்டார் 2வது பாதத்தில் வந்து இப்போ வந்து வரதுனால அம்சத்தில் வந்து நீச்ச நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் வந்து இந்த 2ஆம் பாதம் கடக்கிற நிலையில வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்சத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு இல்லைங்களா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ குருவோட நிலை வந்து இந்த பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிற மாதிரி வந்து இல்லைங்க. இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் நட்சத்திரம் இருக்கு, சூரியன் நட்சத்திரம் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் இருக்குது இல்லைங்களா. அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் அவங்கெல்லாம் 3 பேர் வந்து யாருக்கெல்லாம் வந்து 6, 8, 12 தொடர்பு வரக்கூடிய லக்னக்காரர்கள் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக இதால் ஏற்படுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு வரக்கூடிய காலங்கள் வந்து குரு பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ குரு பார்வை பெறக்கூடிய அந்த 3 வீடுகளில் வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாநாதர்களோ புத்திநாதர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல தசா புத்தி அவங்களுக்கு நடக்கலைன்னா கூட இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த 1 வருட காலம் வந்து அந்த தசாநாதர் புத்திநாதர் அந்த 3 வீட்டில் இருந்து நடத்தும் போது நல்ல பலன்கள் சுப பலன்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பயிற்சின்றது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் வந்து ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்வு வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஜாதகத்தில் இருந்து தசாபுத்தி காலங்களும் வந்து நம்மளுக்கு வந்து நடைமுறையில் இருந்து அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிரகங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கால நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கோச்சார கிரக நிலையை நம்ம எடுக்கிறாங்க. இந்த பயிற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்தோம்னா போதுங்க. இந்த பயிற்சிகளை வச்சு வந்து 100% பலன்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு 20% பலன் வந்து சொல்லலாம். ஜாதகத்தில் நடக்கணுன்ற அமைப்பு இருந்து தசாபுத்திகள் வந்து நடைமுறைக்கு வந்து அந்த டைம்ல இந்த கோச்சார கிரக நிலைகளையும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாக்கா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டலான் இருக்கோம், இல்லை ஒரு இடம் வாங்கலான் இருக்கோம், ஒரு திருமணம் வந்து நம்ம வந்து செய்யலான் இருக்கோம், அது தடைப்பட்டுக்கிட்டே போகுது. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கோம், அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தடையா இருக்குது அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த 3 வீட்டில் வந்து இப்போ பாருங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த 3 வீடு வந்து லக்னத்துக்கு அவங்க லக்னத்துக்கு வந்து இந்த 3 வீடை வந்து எந்தெந்த வீடா வருதுன்னு பாருங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பார்வை பார்த்ததுனால இப்போ ஒரு அந்த 3 வீட்டில் வந்து 7ஆம் வீடாவே ஒரு வீடு வந்து அந்த வந்து கன்னியோ இல்லை விருச்சகமோ மகரமோ இந்த 3 வீட்டில் வந்து ஒரு 7ஆம் வீடா ஒரு வீடு வந்து அதை குரு பார்வை பார்க்கறதுனால அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன், காரகன் சுக்கிரன் இவங்களெல்லாம் வந்து குரு பார்க்கக்கூடிய காலம் வந்து இந்த டைம்ல வந்து நம்ம திருமணத்தை நல்ல முயற்சி எடுத்து செய்யலாங்க. எந்த தங்கு தடையும் இல்லாத, பிரச்சனை இல்லாத, அலைச்சல் இல்லாமல் சட்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து திருமணம் கைக்குட்டி வந்துடுங்க. ஒரு வீடே கட்டுறோம்னாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம்ல வந்து ஸ்டெப் எடுத்தோம்னாக்கா பணத்துக்கோசரம் வந்து பண தட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணாமல் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா குரு பவனர் வந்து சில வந்து ஒரு சில கிரகங்களையும் பார்ப்பாரு, ஒரு 3 வீட்டையும் பார்ப்பாரு. இப்போ அடிஷ்னலாக பார்க்கும்போது அந்த கோச்சார ரீதியில் வரும்போது ஒரு 3 வீடை பார்க்கும்போது அந்த வீடுகள்லாம் பலம் பெறுன்ற அமைப்பில் நம்மளுக்கு வந்து தடைப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஜனனத்தில் பார்க்காத விஷயத்தெல்லாம் கூட வந்து இந்த டைமில் வரக்கூடிய குரு கோச்சார கிரகங்களை பார்க்குற நேரத்தில் வந்து அதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் நம்ம இந்த டைமில் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சிகள்லாம் வருது. இதே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்லை ஏதாவது ஒரு கண்டம், ஒரு விபத்து அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சனி ராகு இது பயிற்சிகள்லாம் வந்து வந்ததுனாக்கா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் வரக்கூடிய டைமில் நம்மளுடைய ஜன ஜாதகத்தில் அந்த வீட்டுகளில் ஏற்கனவே எந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து தசாபதி நடைமுறையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ராகுக்கு இது சனி இல்லாத வந்து கனெக்ட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நம்ம கால் நிர்ணயம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இது வந்து நடக்குங்க. ஜனன ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்க்கணும், டிரான்சிட் கிரகங்கள் அது கூட வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம பலன் எடுத்தோம்னா சரியா வருங்க. முழு பலனும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஜாதகமே
வந்து நல்லா சூப்பராக இருந்ததுனாக்கா இதை பற்றிலாம் வந்து நம்ம அவ்வளோ வந்து கணக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த டைமில் தற்சமயத்துக்கு வந்து நடக்காதுன்றது வரைக்கும் வந்து பார்த்துக்கலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு 12ஆம் தேதி 2ல் வரதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில வந்து விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வந்து வருங்க. இதை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்போ வந்து சுக்கிரன் வீடு சுப வீடு, குருவும் சுபகிரகமாக வரதுனால நம்ம அந்த விஷயங்கள் வந்து சுப விரயமாக வந்து மாற்றிக்கலாங்க. பார்த்தீங்கன்னாக்கா சரிங்களா. பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவுக்கு வந்து உடல்நிலையில் வந்து சில வந்து பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறாரு. அதனாலே வந்து நம்மளுக்கு வந்து குரு போகிறதுனால ரிஷபராசிக்கு வந்து 3 8 குரல் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்கனவே வந்து சந்திரன் அங்கே இருந்து குருவும் வந்து இந்த இடத்துல வர்றதுனால அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணால் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணுங்க. அந்த குரு வந்து சந்திரன் காலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கடந்து போகிற வரைக்கும் இந்த திரிகோணத்தில் வந்து கேது இருக்கிறதுனால அவரும் இவரும் வந்து இந்த ஒரு வருட காலமே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி தாங்க வராங்க. அதனால் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் உண்டுங்க அந்த குரு பெயர்ச்சினால. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த அமைப்பில் வந்து வரும் இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து ஜனனமே அப்படின்றதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு கேது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொன்னோம்னா கூட குரு நிலம் வந்து சரியா இல்லைங்க. சரிங்களா. அதனால் வந்து பார்க்கும்போது ரிஷபராசிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்கிற மாதிரி இல்லைங்க. அங்கே வந்து விரையாதிபதி செவ்வாய் ஸ்டாரில் வந்து போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 10ஆம் அதிபதியாகி ஒரு 12ல் வரதுனால கணவன் இருந்தால் மனைவிக்கும் மனைவி இருந்தால் கணவனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலையில் வந்து கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய தொழிலாம் எதுவும் தொடங்கி விரயமாகாத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகத்தில் குரு வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவர் 6 9ஆம் அதிபதியாகி வந்து வராரு இல்லைங்களா. அப்படி வரும்போது என்னதான் லாபங்கள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விரயமாக போயிடுங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. தந்தைனால வந்து பார்த்தீங்கன்னா பாதகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடகத்துக்கு வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 8ஆம் அதிபதியாகி கர்மஸ்தானத்துக்கு வராருங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களோட உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 2ல் கேது இருக்கிறாரு, 8ல் ராகு இருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக வருகிறாங்க. இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மத்தில் குருவும் வந்து இந்த டைமில் வந்து அட்டமாதிபதியாக இருந்து வரதுனால இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ கோச்சார கிரகங்கள் எதுவும் வந்து சரியா இல்லைங்க. 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலையும் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகள்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய் பேச்சை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது. 2ஆம் வீடு குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல, குடும்பம் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 7ஆம் அதிபதியாகி வந்து 9ஆம் இடத்துல வரதுனால தாயாருடைய உடல் நல்லா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து இது லக்னத்திலே இருக்கிற ராசிலே இருக்கிறாரு இல்லைங்களா. 7 வந்து ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பவுஸ் கிட்ட வந்து அதாவது வந்து கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயோ மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டே கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா வண்டி வாகனம்லாம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் ஸ்டார்லாம் வந்து அந்த குருவானவர் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா ராசி பார்த்தீங்கன்னாக்கா 3 6ஆம் அதிபதியாக 8ஆம் வீட்டுக்கு வரதுனால இலை சகத்தினால கொஞ்சம் வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் ஸ்டார்லேயே செவ்வாய் ஸ்டார்லாம் வந்து குரு பயணிக்கிற காலத்தில் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல வரதுனால நல்ல பலன் தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் நலையில் கண்டிப்பாக கவனம் தேவைங்க. தேவையில்லாத பழக்கங்கள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு உடலை வந்து கெடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாரோட வீண் விவாதம்லாம் வேண்டாங்க. அவங்ககிட்ட வந்து பகை வரக்கூடிய வாய்ப்பு கூட வந்துடும். அதனால் தாயார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 12ஆம் அதிபதியாக 5ஆம் வீட்டில் வரதுனால அவர் வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஸ்டாரில் போகக்கூடிய காலகட்டமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம் ஸ்டாரில் வந்து அந்த குரு வந்து பயணிக்கிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள்னால விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 2 14ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா தாயாரான லாபங்கள்லாம் ஏற்படும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 2ல் வரதுனால தன வரவுகள்லாம் வந்து உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் கூட வந்து சனி சேர்ந்து 7 சனி காலகட்டமாகவும் இருக்குது. 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதுனால எதையும் வந்து யோசிச்சு நிதானமாக செய்கிறது நல்லதுங்க. மூத்த சகோதரனோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு இருந்து ராசியில் ராகு இருந்து 7ல் கேது இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதிக்கும் வந்து 3ஆம் வீட்டில் போய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த திரிகோணத்தில் கேதுவும் இருக்கிறதுனால பல விதத்தில் வந்து மீனராசிக்கு வந்து அந்த அளவு சிறப்பாக இருக்கிற மாதிரி இப்போ தெரியலைங்க. இப்போ என்ன பண்ணால் யோசித்து செய்யுங்க. எது செஞ்சீங்கன்னாலும் யோசிச்சு செய்யுங்க. இந்த சுக்கிரன் வந்து நீச்சமாகக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காரகனாவும் வந்து இப்போ நீச்சமாகக்கூடிய
வீடு வந்து இது இல்லைங்களா, நம்ம கன்னி வீடு வந்து சுக்கிரன் நீச்ச வீடுங்க. அந்த வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு இல்லைங்களா. அதனால இந்த திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரன் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. இப்போ சுக்கிரனும் கெட்டு இருந்து ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதியான புதனும் கெட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சுனாக்கா திருமணத்தை இந்த ஒரு வருஷம் வந்து தள்ளி போடுறதே சிறப்பாக இருக்குங்க. அப்படி இல்லைனா இந்த குரு பார்வைன்றதுனால கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரும் முயற்சிக்கு பின் வந்து தடை ஏற்பட்டு தாங்க நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திருமண விஷயத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துறது நல்லதாக இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகத்தில் வந்து ஜனஜாதகம் நம்ம நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு இதுவாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா. இப்போ இந்த 3 வீடு வந்து எந்த வீடு வருதுன்னு பாருங்கள். நம்ம லக்னத்துக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய அந்த 3 வீடுகள் வந்து எந்தெந்த வீடு நம்ம லக்னத்துக்கு வருதுன்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து இப்போ முயற்சி எடுத்து பண்ணிங்கனாக்கா வந்து நம்மளுக்கு சிரமம் இல்லாத செஞ்சுக்கலாங்க. 1. 2வது ஏற்கனவே வந்து நம்மளுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து இருந்து நம்ம தசை புத்தி இப்போ நடத்தக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும்ன்றதை எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம குரு பயிற்சி பலன் எடுத்துக்கிட்டால் போதுங்க. சரிங்க, இதோட என்னோட பதிவை முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.